வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ஏஞ்சலின் கிஷோபா. நான் AM ரிஸ்மி. அபிவிருத்தி அடைந்து வரும் சர்வதேசத்துடன் முன்னோக்கி செல்லும் பொழுது மாணவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவது ஆசிரியர்களினதும் பெற்றோர்களினதும் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தில் பாதகமானவற்றை தவிர்த்து சிறப்பானவற்றில் மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும். கொழும்பு ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் 4 மாடி கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் பொருட்டு நேற்று இடம்பெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கல்லூரிக்கு சென்ற ஜனாதிபதி இஸ்லாமிய சம்பிரதாயப்படி வரவேற்கப்பட்டார். கல்லூரியில் நிலவிய இடப்பிரச்சினைக்கு புதிய கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளதாக கல்லூரி அதிபர் தெரிவித்தார். ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கு நீண்ட கால வரலாறு உண்டு. பண்பாடுகளை கொண்ட சிறந்த முஸ்லிம் மகளிரை உருவாக்கும் ஃபாத்திமா வித்யாலயத்தின் தேசிய கல்வி நடவடிக்கையை ஜனாதிபதி பாராட்டினார். இன மத பேதங்களுக்கு அப்பால் அனைத்து மாணவர்களின் நலனுக்கான கல்வியை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்து உரையாற்றுகையில் சர்வதேச சமூகத்துடன் முன்னோக்கி செல்லும் பொழுது சிறந்தவற்றை நமக்கு பொருத்தமான வகையில் பின்பற்ற வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்தில் பல்வேறு விடயங்கள் உண்டு. நமக்கு பயனுள்ளவற்றை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும். சமீபத்தில் பேஸ்புக் என்ற சமூக இணையதளத்தினால் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நமது பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதனை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நபிகள் நாயகம் அவர்களின் ஹதீஸ் ஒன்றையும் ஜனாதிபதி அரபு மொழியில் குறிப்பிட்டார். එතනම් හොඳ යාළුවෙක් අවවාද දෙන්න ඔබට නෑප්තා. මුස්ලිම් ආගමික නායක නබිතුමාගේ වදනේ තියෙන්නේ තලබුල් ඉල්ලාම් ෆරිලතින් ලතුන් අලා කුල්ලි මුස්ලිමා කියලා. ஜனாதிபதி மேலும் குறிப்பிடுகையில் கல்வியை பெற்றுக் கொள்வது அனைத்து முஸ்லிம் சமூகத்தினதும் பொறுப்பாகும். இதையே நபிகள் நாயகம் போதித்துள்ளார். இது முஸ்லிம், தமிழ், சிங்களம் அனைவருக்கும் பொருத்தமானதாகும். அனைத்து மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அரபு மொழியாக இருக்கலாம், ஆங்கில மொழியாக இருக்கலாம், அனைத்து கல்வியும் நமது பிள்ளைகளுக்கு கிட்ட வேண்டும். சிங்களம், முஸ்லிம், தமிழ் என்ற பேதங்கள் இல்லாமல் நாம் அனைவரும் கல்வியில் அபிவிருத்தி அடைய வேண்டும். கல்வியை மேம்படுத்துவதற்காக கல்வி அமைச்சும் அரசாங்கமும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றார். ඒකද සිංහල ભેද මුස්ලිම් දෙමළ කියලා ભેදයක් නැතුව අපි මේ අධ්‍යාපනය දියුණු කරන්න අපි අධ්‍යාපනය இங்கு ஜனாதிபதி தமிழிலும் உரையாற்றினார். මා මේ අවස්ථාවේදී ඔබට මතක් කරනවා. අම්බාන පිල්ලහලේ අස්ලාමු අලයිකුම්. இன்று உங்கள் முன் பேசுவது எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் பாடசாலை மிகவும் பழைய பாடசாலை, கொழும்பில் உள்ள மிகவும் பிரசித்தமான மகளிர் பாடசாலை. இங்கே படிக்கும் நீங்கள் எல்லோரும் நல்ல பாக்கியசாலிகள். நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பெயர் பெற வேண்டும். புதிய பில்டிங் எல்லாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும். இதை வழங்கிய ரிஃபாய் ஹஜ்ஜார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், சகவாழ்வுதான் இஸ்லாம் மார்க்கத்தின் முக்கிய அத்திவாரம். ශාන්තිය, සමාදානය, සහෝදරත්වය හා සහජීවනය තමයි ඉස්ලාම් ධර්මයේ මූලික අඩිතාලම. இனவாதம், மதபேதம் ஒரு நாளும் வேண்டாம். நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். ඔබල තමයි රටේ අනාගතය දුව. උංගල්
பாடசாலை இன்னும் இன்னும் முன்னேறமான மாற வாழ்த்துகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. அமைச்சர்களான எம் ஃபௌசி, பந்துல குணவர்தன, ஆளுநர் அலவி மௌலானா, கொழும்பு மாநகர முதல்வர் ஏஜே முசாமில், கொடைவள்ளல் ரிஃபாய் ஹாஜியார், கல்லூரி அதிபர் என் யூசுப், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருமதி மும்தாஸ் பேகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்த சாசன வரலாற்றில் முக்கிய பல்வேறு நிகழ்வுக்கு அடிப்படையாக அமைந்த நவம்புர பசலோஸ்வ நோன்மதி தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு அனைத்து விகாரைகளிலும் இன்று முழு நாளும் மத நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. புத்த பெருமான் பௌத்த பிக்குமார்களின் தலைமைத்துவத்திற்காக சரியுத் முகலன் என்பவரை இதே போன்ற ஒரு நாளில் தான் நியமித்தார். இதுபோன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இதுபோன்ற நோன்மதி தினத்தில் இடம்பெற்றதாக பௌத்த சாசன வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோன்மதி தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள விகாரைகளில் தான ஷில் அனுஷ்டானங்கள் இடம்பெறுகின்றன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நோன்மதி தின மத நிகழ்ச்சியை அம்பலந்தொட்டு வாதுருப்ப தேரபுத்தகாய ரஜமஹாவியாரில் இருந்து இன்று முழு நாளும் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது. தர்ம போதனை, தர்ம உரையாடல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. රාත් වෙන නිවන් දකින්න නම් මරාපියගේ නිසා ප්‍රඥේ ආලෝකයේ යන සූර්යයා වුණත් ආලෝකය වැටෙනාම සූර්යාගෙන් අන්ධකාරය දුර වෙනවනේ. ஒவ்வொரு நோன்மதி தினமும் அலரி மாளிகையில் இடம்பெறும் நோன்மதி தின நிகழ்வுகள் இன்றும் இடம்பெற்றுள்ளன. அமாதம் சிசிலச நிகழ்ச்சியின் 120 தர்ம உரையை ஆஸ்திரேலியா தலைமை சங்கநாயக்கரும் கீஷ்பரோ பௌத்த தம்ம சரண மத்தியஸ்தானாதிபதி ராஜகீய பண்டித கௌரவ சங்கைக்குரிய நாவுட்டுன்கே விஜித தேரரினால் மேற்கொள்ளப்பட்டது. වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි පාණාතිපාතා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි අදින්නාදාන වේරමණී சிலாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகை சாமேத முன்னைநாத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மாசி மகா உற்சவமும் தேர் திருவிழாவும் நேற்று நடைபெற்றது. இந்த கோவில் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வசந்த மண்டப பூஜையை அடுத்து சுவாமி உள்வீதி வலம் வந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளி மேள தாள வாத்தியங்களுக்கு மத்தியில் தேர் திருவிழா இடம்பெற்றது. இதனை அடுத்து சிலாபம் குருநாகல் வீதி ஊடாக வெளிவிழா உலா வந்தது. இந்த நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தின் மகா உற்சவ கொடியேற்ற விழா பல வருடங்களுக்கு பின்னர் இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் ஆராதனைகள் இடம்பெற்று எம்பெருமான் உள்வீதி வலம் வந்தார். இந்த கோயிலில் 15 நாட்கள் பூஜைகளும் வழிபாடுகளும் இடம்பெற்றன. எதிர்வரும் 27ஆம் தேதி தேர் திருவிழாவும் மறுநாள் தீர்த்த உற்சவமும் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 32 வருடங்களாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஊடகத்துறையினூடாக நாட்டுக்கும் சமயம் உட்பட கலாசாரத்திற்கும் ஆற்றியுள்ள சேவைகள் பாராட்டத்தக்கவை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நாட்டின் எதிர்கால பயணத்திற்கு அளப்பரிய பணிகளை ஆற்றி வருகின்றது. சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் அலைவரிசைகளை ஆரம்பித்துள்ளது. போட்டா போட்டிக்கு மத்தியிலும் தனது பொறுப்பினை ஊடகத்துறையில் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றி வருகிறது. இலங்கை வாழ் மக்களின் அறிவு மற்றும் கலை ரசனைகளின் மேம்பாட்டிற்காகவும் பெரும் பங்களிப்பினை வழங்கி வருவதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சி சேவை ஆற்றல் படைத்தவர்களையும் சிறந்த வளங்களையும் கொண்ட ஓர் நிறுவனமாகும். இவை அனைத்தையும் தேசிய நலன் கருதி அர்ப்பணிக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் 32வது ஆண்டு நிறைவை மிகவும் பெருமையுடன் கொண்டாடுகின்றது. இதனை முன்னிட்டு சர்வசமய நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. மத வழிபாட்டு தலங்களில் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமய நிகழ்வுகள் மிகவும் பக்தி பூர்வமான முறையில் இடம்பெற்றன.
கொழும்பு 7 பௌத்தலோக மாவத்தை ஸ்ரீ கல்யாண தர்ம விகாரையில் பௌத்த மத நிகழ்வுகள் இடம்பெற்றன. द्वितीयम्पि बुद्धं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि बुद्धिं पञ्चशीलं இந்து மத நிகழ்வுகள் வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இந்த இந்து மத நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. இஸ்லாமிய மத நிகழ்வுகள் கொழும்பு தெவட்டகக தும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றன. பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. كما ربياني صغيرا கிறிஸ்தவ மத நிகழ்வுகள் கொழும்பு 7 பேப்டிஸ்ட் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இடம்பெற்றன. Misiru kaanawa kosong. Rupani sansa udyay penyertunin karena natal manggal misial on misi. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 32வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கதிர்காமம் புனித பூமியில் அஸ்ரிமத் கிரிவகர வந்தனாவ என்ற மத நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. சங்கைக்குரிய பொல்வித்தி முகமாலை பஞ்சாசிரி தேரர் இதனை வழிநடத்துகின்றார். ரூபவாகினியின் தேசிய பணிக்கு நல்லாசிகளை பெற்றுக் கொள்வது இதன் நோக்கமாகும். கிரிவகர புனித பூமி மின் ஒளியினால் அலங்கரிக்கப்பட்டு 1,00,000 தாமரை பூக்களுடனான வழிபாடும் இடம்பெற உள்ளது. தாமரை மலர் ஒன்றை எடுத்துக்கொண்டு கதிர்காமத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ரூபவாகினி கூட்டுத்தாபனம் பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் 32 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளமையை முன்னிட்டு சமய தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தேசிய ஐக்கியத்துக்கான சர்வ மதங்கள் கூட்டமைப்பின் சம தலைவர்களான
பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள், பாபு சர்மா மற்றும் கலாநிதி ஹசன் மௌலானா ஆகியோர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீண்ட வருட காலமாக இலங்கை மக்களுக்கு நல்லதொரு சேவையை ஆற்றி வரும் தேசிய ஒலிபரப்பான இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்தின் 32 வருடங்கள் சேவையை வெற்றிகரமாக முடித்து 33வது வருடத்தில் காலடி பதிக்கின்றது. இந்த வகையில் சமூக நிகழ்வுகளாக இருக்கட்டும், கலைத்துறை நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஆன்மீக நிகழ்வுகளாக இருக்கட்டும், மக்களின் ரசனை மிக்க ஒரு ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி என்றால் அது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் தான். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 32வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்கும் அதனுடைய தலைவர் உட்பட சகல ஊழியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். சமய தலைவர்கள் ரீதியிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், ரூபவாகினி கூட்டுத்தாபனமானது சகல மதத்தாருக்கும் இனத்தாருக்கும் ஒரு கௌரவமான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பக்கச்சார்பற்ற முறையில் சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் சகலரும் விரும்பக்கூடிய ஒரு சிறப்பான சேவையை, இன ஒற்றுமை, சமய ஒற்றுமையை வலியுறுத்தும் பல நிகழ்ச்சிகள் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே அரங்கேற்றப்படுகின்றது. எனவே இந்த சேவைகள் இன்னும் தொடர வேண்டும். 32வது ஆண்டை நிறைவு செய்துவிட்டு 33வது ஆண்டுக்கு கால் பதத்தை வைக்கும் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இன்னும் சிறப்பான சேவைகளை நமது நாட்டிலே செய்வதற்கு நாம் இருகரம் ஏந்தி இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் முனவர்தனவை சந்தித்து இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இந்த கூட்டத்தில் உரையாற்றினார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கோட்டை பிரதேச தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பித்துள்ளது. இதன்போது மத வழிபாட்டு நிகழ்வு நுகைகுட சுபதாராம விகாரையில் இன்று நடைபெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் ஒன்று காலி பியதிகமையில் நேற்று நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் சில்வின் சில்வா இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஜாதிக ஹெல உரிமையோன் பொதுக்கூட்டம் ஒன்று கந்தான பெரலந்தவில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரர் இதற்கு தலைமை வகித்தார். அமைச்சர் பாட்லி சம்பிகரணவக்க கூட்டத்தில் உரையாற்றினார். கம்பஹா மாவட்ட மகளிர் முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிக்காக கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இது மினுவாங்குடையில் நேற்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கமலா ரணதுங்க, மேல்மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் சமர்ப்பிக்க உள்ள பிரேரணைக்கு சமமான பிரேரணை ஒன்றை இலங்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. யுத்தத்தின் இறுதிக்கால பகுதியில் யுத்த குற்ற செயல்கள் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பாக விசாரணை ஒன்றை அதன் மூலம் கோர வேண்டும் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்டிடி அமைப்பு 1975ஆம் ஆண்டில் இலங்கையின் முதலாவது அரசியல் கொலையை மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரசாங்க தரப்பில் எந்த ஒரு நபரினால் மனித உரிமை மீறல் அல்லது யுத்த குற்ற செயல் மேற்கொள்ளப்பட்டிருக்குமாயின் அதற்கமைவாக எல்டிடி அமைப்பு மேற்கொண்ட குற்ற செயல்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பை ஊக்குவிப்பதற்கு பங்களிப்பு செய்த நாடுகளின் செயற்பாடுகள் குறித்தும் கண்டறியப்பட வேண்டும். இந்தியா எல்டிடி பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க செயற்பட்டதாக சமீபத்தில் வெளியான பிரிட்டிஷ் அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. நோர்வே அரசாங்கம் போர் நிறுத்தத்தின் இறுதிக்கால பகுதியில் எல்டிடி அமைப்புக்கு உதவியமை தொடர்பாகவும் சுயாதீனமான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை அடைந்துள்ள அபிவிருத்தி தொடர்பில் தெளிவு இருப்பதாக நமீபியா நாடு தெரிவித்துள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பிரேரணை தொடர்பாக நமீபியாவுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இலங்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அமைச்சர் டிலான் பெரேரா நமீபியா ஜனாதிபதி ஹிபிகே பொன்யா போகம்பாவை சந்தித்த வேளையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்கா தலைமையிலான சில மேற்குலக நாடுகள் தெரிவு செய்யப்பட்ட சில நாடுகள் மீது யுத்த குற்ற செயல் மற்றும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு மனித உரிமை பேரவை போன்ற ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களை பயன்படுத்துவதை எந்த வகையிலும் அனுமதிப்பதில்லை என்று அமைச்சர் நமீபியா ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் உதவியுடன் அக்கரைப்பற்று நகரத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கான 10 ஆண்டு வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று நகர அபிவிருத்தி சம்பந்தமான உயர்மட்ட கூட்டம் இன்று அக்கரைப்பற்று மாநகர சபை முதல்வர் ஏ அகமது ஜக்கீன் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் போது நகர அபிவிருத்திக்கான திட்டம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ALM அத்தாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு கம்பன் கழகத்தின் 2014ஆம் ஆண்டுக்கான கம்பன் விழா நேற்று மாலை ஆரம்பமானது. கொழும்பு ராமகிருஷ்ண மிஷனின் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இவ்விழா நடைபெறவுள்ளது. நேற்று ஆரம்ப நிகழ்வாக ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி கோவிலிருந்து கம்பன் படமும் சீதாதேவி, லட்சுமணன் ஆகியோரின் மூர்த்திகளும் ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்டன. சிறப்பு விருந்தினர்கள் பூரண கும்பம் ஏந்தி மங்கள வாத்திய முழக்கங்களுடனும் அழைத்து வரப்பட்டனர். இதனை அடுத்து மங்கள விளக்கும் ஏற்றப்பட்டது. கம்பன் கழக தலைவர் டி ஈஸ்வரன் தலைமை உரை நிகழ்த்தினார். பெருந்தலைவர் ஜே விஸ்வநாதன், மலேசிய துணை அமைச்சர் எம் சரவணன் ஆகியோர் விசேட உரை நிகழ்த்தினார்கள். நூல் வெளியீட்டின் முதற் பிரதி புரவலர் ஹாசிம் உமருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் விவாத அரங்கு, பட்டிமன்றம், கவியரங்கம், சிந்தனை அரங்கம் உட்பட பல கலை அம்சங்கள் இடம்பெறவுள்ளன. ராமாயணத்தை எழுதியும் முதல் பிரதியை இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் அவர்கள் பெற்று மகிழ்கின்றார்கள். சமுதாயத்தை ஒரு வணக்கத்திற்குரிய இடமாக ஹஜ் இஸ்லாமிய ஐக்கியத்தின் சின்னம் எனும் தலைப்பிலான நிகழ்வு ஈரானிய கலாசார மத்திய நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இலங்கைக்கு விசேட விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஈரான் குடியரசின் ஹஜ் விவகாரங்களுக்கான ஆன்மீக தலைவரின் பிரதிநிதி ஆயத்துல்லா சையத் காசி அஸ்கர் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். ஹஜ் பயணங்களுக்கான ஈரானின் பிரதிநிதி கலாநிதி கொஹாடி சிறப்புரையாற்றினார். சிரேஷ்ட அமைச்சர் AHM ஃபௌசி மற்றும் ஈரானிய தூதுவர், கல்விமான்கள், புத்திஜீவிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் மாசி மகா மகா உற்சவம் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று முதல் திருவேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. நாளை காலை 7 மணிக்கு பஞ்சரத தேர் உற்சவத்துக்கான வசந்த மண்டப பூஜை இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை நாளை காலை 7 மணி முதல் நேத்ரா அலைவரிசையின் ஊடாக நேரடியாக கண்டுகளிக்கலாம். இத்துடன் ரூபவாகினி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.